நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குருவே, ஆமா ஆமா, நல்ல அருமையான பையன். கத்து கொடுக்கறேன், கண்டிப்பா நான் கத்து கொடுக்கறேன். இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? நல்லா கேட்டுக்கிட்டீங்களா வாசுதேவா? எங்க குரு பெரிய மகான். இந்த எரிபந்து விளையாட்டை கத்து கொடுக்காம இங்க இருந்து போக மாட்டாரு. முதல்ல நான் போக விட்டாதானே அவர மாதிரியே என்ன திறமையானவனாக்கனாதான் விடுவேன். ரொம்ப நல்லது. குருஜி குருஜி குருஜி, பாத்து வேஷ்டி பத்திரம் குருஜி. வேட்டி உங்க கால்ல சிக்கிச்சுன்னா தடிக்க விழுந்தவங்க மூஞ்சில அடி வாங்க வேண்டியதுதான். குருவே, நீங்க சொல்லுங்க, விளையாட்ட கத்துக்க நாம முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல நாம இலக்க அடையறதுக்கு ஒரு இலக்க தேடி ஆகணும். இலக்க தேடி ஆகணும். சரி, அது இங்க எங்கயாவது இருக்கும் இலக்கு. பண்டித ராமகிருஷ்ணரே, இலக்கு. இப்ப இந்த பந்து பயங்கரமான அந்த அறைக்குள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் எல்லா பிரச்சனையில இருந்தும் விடுதலை கிடைச்சிடணும்ல. மணி, எனக்கு என்னமோ தப்பா படுது. நாம எப்படியாவது இங்க இருந்து ஓடி போயிடலாம். அங்கதான். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது இது நாங்க உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்காக நல்ல வழியையும் நல்ல இலக்கையும் தேடிக்கிட்டு இருக்கோம். இலக்கு கிடைச்சிருச்சு. ஆமா, இலக்கு கிடைச்சிருச்சு. அங்க பாருங்க, அங்க அந்த செவுத்துல தெரியுதே ஓட்ட, தெரியுதா? அதுதான் உங்களுக்கான இலக்கு. இப்ப இந்த பந்த நாம அதுக்குள்ள எரியணும். அதையே பாத்துக்கிட்டு இருங்க. உங்களோட பார்வை உங்களோட அந்த இலக்குல மட்டும்தான் இருக்கணும். நீங்க இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்க்கவே கூடாது. அப்படியே ஒரு கட்டத்துல உங்க மனசு ஒருநிலைப்பட்டதும் அப்புறம் உங்களுக்கு உங்களோட இலக்கும் உங்க பந்து மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் உங்க கவனம் உங்க லட்சியத்துல மட்டும்தான் இருக்கும். இலக்கு மட்டும் கவனத்துல இருக்கும்போது கூடவே நிக்கிற நான் கூட உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன். நான் இருக்கிற மாதிரியே தெரியாது. உங்களுக்கு உங்க பந்தும் உங்க இலக்கும் மட்டும்தான் தெரியும். வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது. அவர் என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா என்னோட கவனம் அதிகமாயிடுச்சு குருவே. இப்ப நீங்க இந்த பந்த கையில புடிங்க, அப்புறம் அந்த இலக்கையே பாருங்க. உங்க கவனம் முழுமை அடைஞ்சதும் அதுக்கப்புறம் நானும் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன். பாருங்க, ஒரு நிலைப்படுத்துங்க. ரெண்டு பேருமே என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா இந்த கலையில நான் பெரிய வித்வான் ஆயிட்டேன். ஒரு வழியா அவங்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். குருஜி, பாத்தீங்களா எப்படின்னா சாதுரியமா அந்த பையனை ஏமாத்தி தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா இந்த சிறுவன் எப்படி தப்பிப்பான் குருஜி? என்னது குருஜி, அந்த பயங்கரமான கதவு கிட்ட அவனை விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஒருவேளை அந்த சிறுவன் கதவை தாண்டி உள்ள போயிட்டான்னா? இப்ப போய் பந்தை எடுத்துட்டு வந்து திரும்ப முயற்சி பண்ணி பார்க்கலாம். குருவே, நாம தப்பிக்கிறதுக்காக எப்படியும் அவனை விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா ஒருவேளை அந்த ஆபத்தான கதவை தாண்டி அவன் போயிட்டானா? பண்டித ராமகிருஷ்ணா, அவன் என்ன எலியா? பூட்டின கதவை தாண்டி எப்படி உள்ள போவான்? ஆமால. அட, அப்படி அவன் போறதா இருந்தாலும் உள்ள போய்தான் தொலையட்டுமே, நமக்கு பிரச்சனை ஒழியும் இல்ல. ஏன் அப்படி பாக்குறீங்க? அட, அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு தான் சொல்றேன்ல. வாங்க போலாம்.
என்னமோ ஆயிடுச்சு. வாங்க போய் பார்க்கலாம். அட கடவுளே, அந்த பையனை இங்க எங்கேயும் காணோமே. எங்க போனான் தெரியலையே. எங்க போயிருப்பான்? நான் பார்த்துட்டேன். எங்க? அதுக்குள்ள எப்படி போனா? உங்க அருளால தான். நீங்க தானே அவனை இங்க தனியா விட்டுட்டு வந்தீங்க. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க தான் அவனை அந்த இலக்க குறி வைக்க சொன்னீங்க. இல்ல குருவே, நீங்க தான் காரணம். நீங்க தான் அந்த ஓட்டையை இலக்கா வைக்கலான்னு சொன்னீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பழி 2 பேர் மேலேயும் தான் விழும். மகாராஜா கிட்ட சொல்லி ஆகணும்ல. ஏன் சொல்லணும்? மறந்துட்டீங்களா? அது அந்த கோழியா? திருட மாட்டிக்கிட்டானா அவன் செஞ்ச அந்த தவறுக்காக அந்த திருடனுக்கு நான் மரண தண்டனை கொடுப்பேன். இப்ப நல்லா யோசிங்க. இப்ப அந்த பையனையே காணோம். மகாராஜாவோட ஆசை மைத்துனன், பெரிய மகாராணி சின்னாதேவியோட அருமை தம்பி. நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா குருவே, ஆனா அவன் நல்லா இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா. இங்க பாருங்க, நீங்க எதுவும் சொல்லாதீங்க, நானும் எதுவும் சொல்லல. ஆனா பையனை காணுன்ற விஷயம் மகாராஜாவுக்கு கண்டிப்பா தெரிய வரும். தெரிய வந்தா பையனை தேடி காவலர்கள் அனுப்புவாரு. ஆனா இது பேய் அறையாச்சே. அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, பேய் பூதெல்லாம் இல்லவே இல்ல. குருஜி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் இந்த அறைக்குள்ள யாரு போனாலும் திரும்ப வர மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. சும்மா இருங்க. நீங்க முட்டாளுங்க, வாய் மூடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பேய் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா குருவே, பேய்க்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த பூதம் பேய் எல்லாம் இல்லவே இல்ல. எதுவுமே இல்ல. போலாமா? போலாம். 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 வாங்க. நீங்க பண்ணது ரொம்ப தப்பு குருஜி. ஒரு அப்பாவி சிறுவனை போய் நீங்க அப்பாவியா? அப்பாவி இல்லனாலும் அவன் ஒரு சிறுவன் தானே. அவனை நீங்க மரணத்தின் வாயிலுக்கே அனுப்பிட்டீங்க. நானா? ஆமா, நீங்க தான். அந்த சிறுவன் யாரு? மகாராஜாவோட அன்பு மைத்துனன். முக்கியமா அவன் மகாராணியோட ஆருயிர் தம்பி. மகாராஜாவுக்கு தான் தெரியாதே. குருஜி, இப்ப தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் தெரிய வரும்ல. இந்த ரகசியத்தை மகாராஜாக்கு தெரியாம எவ்வளவு நாள் பாதுகாப்பீங்க? மகாராஜாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது குருஜி. என்ன நடக்கும்? இது அந்த சிறுவன் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். சிறுவனுக்கு என்ன ஆகுமோ? சிறுவனா? யார் அந்த சிறுவன்? என்கிட்ட சொல்லுங்க. நான் ஏற்கனவே உங்க மேல சந்தேகப்பட்டேன். ஐயோ கடவுளே, என் வாழ்க்கை. ஐயோ சாரதா, இவகிட்ட சொன்னா இவ அம்மா கிட்ட சொல்லிடுவா. அம்மாக்கு தெரிஞ்சா குண்டப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. குண்டப்பா ஊர் முழுக்க தண்டோரம் போட்டுருவானே. வாயை மூடுறதுதான் நல்லது. எப்பவும் என்ன அமைதியா இருக்க சொல்வீங்க? இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன மௌனமா இருக்க விடு சாரதா. இல்லனா மகாராஜா என்ன பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணுவாரா? மகாராஜா கண்டிப்பா உங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் தூக்கலெல்லாம் போட மாட்டாரு. அது உண்மைதான். நான் ராஜகுருவாச்சு. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பாச்சே. தூக்கு தண்டனைலாம் ரொம்ப சின்னது. எனக்கு என்ன தோணுதுன்னா, யானையை வச்சு உங்க தலைய மிதிக்க வைப்பாரு. நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்ல குருஜி. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க தலைய வைப்பீங்களா, யானை அது மேல காலை வைக்குமா, கடக்குன்னு சத்தம் கேக்குமா, உங்க தலை செதறு தேங்க மாதிரி செதறிடும். அப்புறம் நேரா நரகத்துக்கு போயிருவீங்க குருஜி. அட கடவுளே. வணக்கம் குருஜி. வணக்கம். மகாராஜா உங்களை உடனே அரசவைக்கு வர சொல்லி கட்டளையிட்டு இருக்காரு. மகாராஜாவோட அழிவு வந்திருக்கு. இப்ப உடனே நீங்க அரசவைக்கு போகணுமா? மகாராஜா வாசுதேவர் எங்க காணாம போயிருந்தாலும் சரி, நாங்க உடனே அவரை தேடி கண்டுபிடிச்சிருவோம். அப்படி என்ன அவசரம் மந்திரியாரே? மகாராஜா, அப்படி அவசரப்பட்டு நம்ம எதுவும் செய்யக்கூடாது மந்திரியாரே. ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா என்னால வாசுதேவனுக்கு ஒண்ணுனா தாங்கவே முடியாது. நீங்க கவலையே படாதீங்க மகாராஜா, எந்த தவறும் நடக்காது. அவரு எங்க காணாம போனார்னு மட்டும் சொல்லுங்க, நானே அவரை போய் கூட்டிட்டு வந்துடுறேன் மகாராஜா. அருமை.
அதான் அந்த ஆடுற கதவு இருக்கே, அந்த பயங்கரமான அறைக்குள்ளதான் வாசுதேவன் இருக்கிறான். போங்க, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. கோத்வால், சொல்லுங்க மந்திரியாரே. நீங்க உடனே போய் வாசுதேவரை கூட்டிட்டு வாங்க. நானா? கோத்வால்னா யாரு? அது நான் தான். அப்ப யார் போகணும்? நான் தான். வீரர்களே, நீங்க போய் சீக்கிரமா அவரை தேடி கண்டுபிடிங்க. வீரர்களே, என்ன நடந்துச்சுன்னு இங்க யாருக்காவது தெரியுமா? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. காணாம போனது என்னோட மைத்துனன் இளவரசன் வாசுதேவன், என் அன்பு வாசுதேவன். இப்ப இந்த நிலைமையில எனக்கு வேற எந்த வழியும் இல்லைன்னு தோணுது. இப்ப அந்த பயங்கரமான கதவை திறந்தே ஆகணும். ஆனா அந்த அறைக்குள்ள போன யாருமே இது வரைக்கும் உயிரோட திரும்ப வந்ததே இல்ல. இப்ப அந்த அறைக்குள்ள போக போறது யாரு? இந்த கட்டுக்கதையெல்லாம் நீங்க ஏன் நம்புறீங்க மகாராஜா? நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். இது வெறும் கட்டுக்கதை மகாராஜா, கற்பனை. இது உங்க அரண்மனை மகாராஜா. இந்த மாளிகையோட மூலை முடுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. இளவரசரை உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க சொடுக்கு போடுற நேரம் தான் ஆகும். நீங்க மகாராஜா தானே மகாராஜா? ஆமா, நான் மகாராஜா. அதனால்தான் சோதிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிறவங்கல்ல மிகச்சிறந்த திறமையான வீரன் யாருன்னு இப்ப எந்த மாவீரன் அந்த அறைக்குள்ள போய் என் அன்பு மைத்துனன் வாசுதேவன் அங்க இருந்து மீட்டு கொண்டு வர போறது. அப்படி செய்யறது மூலமா அந்த ஒரு நபர் அந்த பயங்கரமான அறைய பத்தி நான் கேட்டதெல்லாம் பொய்ன்னு என்ன நம்ப வச்சாகணும். யார் போறது? மகாராஜா, இந்த சோதனைக்கான முதல் வாய்ப்பை நாம பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கொடுக்கலாம். என்ன என்ன? ஆமா. அப்படியா? அப்ப சரி, சொல்லுங்க. மகா ஞானியார் நீங்களா நானா? நான் தான். முக்காலமும் அறிந்தவர் நீங்களா நானா? நான். பெரும் அறிவாளியார் நீங்களா நானா? நானே. பெரிய அனுபவசாலியார் நீங்களா நானா? நான் தான். அறைக்குள்ள யார் போறது நீங்களா நானா? நான் தான். மகாராஜா குருவே போறாரா? கிழவன் செத்தான். மகாராஜா என்ன முழுசா சொல்ல விட மாட்டேங்கிறாரு. சொல்றத கேளுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்ன? நான் எல்லாம் கடந்துட்டேன். இனி முத வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் தான் கிடைக்கணும். நீங்க யாராவது போங்க. மகாமந்திரியாரு நீங்க போங்க. என்ன? நானா? ஒருவேளை குருவே, நான் இங்கிருந்து போயிட்டேன்னா அரண்மனை நடவடிக்கையெல்லாம் யார் பாத்துக்கிறது? நான் பாத்துக்கிறேன் மந்திரியாரே. ஆச்சாரியாரே போகட்டும். இல்ல இல்ல, நான் இல்ல இல்ல ஆச்சாரியாரே, நீங்க போங்க. நீங்க போங்க. நீங்க இல்ல நீங்க 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 போகணும். இல்ல இல்ல நீங்க தான் போகணும். இல்ல நீங்க தான் போகணும். இல்ல குருவே, நீங்க போங்க. நீங்க 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 போகணும். இல்ல நீங்க தான் போகணும். அமைதி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா இதுக்கு எந்த முடிவும் கிடைக்க போறது இல்ல. அதனால நானே முடிவெடுக்க போறேன். என்னோட முடிவு என்னன்னா, ஒரு நிமிஷம் மகாராஜா, மன்னிச்சிருங்க. உங்களோட முடிவை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு நான் சொல்றேன். இந்த ராத்திரியில அந்த இடத்துக்கு போறது நல்லதே இல்ல. ஆமா மகாராஜா, மைத்துனர் உயிரை காப்பாத்துறதுக்கு போய் அங்க ஏதாவது ஆபத்தாயிட போகுது. என்னுடைய ஞான திருஷ்டியில அது பண்ண வேணாம்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல மகாராஜா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த அரண்மனை முழுக்க உங்க மைத்துனரை தேடி கண்டுபிடிப்போம். ஒருவேளை அரண்மனைக்குள்ள வேற எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் சொன்னது சரிதானே? ஆகட்டும், இதுக்கு நான் ஒரு நாள் அவகாசம் தரேன். அதுக்குள்ள என்ன பண்றதுன்னு எல்லாரும் முடிவெடுங்க. அது மட்டும் இல்ல, அந்த அறைக்குள்ள
போக போற மாவீரன் யாருங்கிறதையும் முடிவு பண்ணிடுங்க. இல்லனா அந்த முடிவை நானே எடுப்பேன். இப்போதைக்கு ஏதோ தப்பிச்சிட்டோம். ஆமா. 2000 தங்க நாணயங்கள். 4000 தங்க நாணயங்கள். 8000 தங்க நாணயங்கள். ஆமா அத்தை, இது கஷ்டமான விஷயமாச்சு. தங்க நாணயங்கள் அதிகமா தான் தருவாங்க. என்ன செயல், என்ன பரிசு? நீங்க எந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்களோ அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? அதான் மகாராஜாவோட மச்சான் பயங்கரத்துல மாட்டிக்கிட்டா. நீதான் அவட காப்பாத்த போத. தூக்குங்க தூக்குங்க. ஐயோ ஆமா சாரதா, அந்த பையனை தூக்கணும்னா நான் அந்த பேய் அறைக்குள்ள போயாகணும். இல்ல இல்ல இல்ல, நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க சொன்னேன். ஆனா நான் ஐயோ உங்களால முடியுங்க. இந்த செயலை செஞ்சா உங்களுக்கு 8000 தங்க நாணயங்கள் கிடைக்கும். இவ்ளோ தங்க நாணயங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேனே தெரியல. அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? அத மறந்துரு. ஏன் யோசிக்க கூடாது? மகா மந்திரியாரும் தத்தாச்சாரியாரும் கண்டிப்பா பண்ண போறதே இல்ல. மகாராஜா இந்த பொறுப்பு உன்கிட்ட தான் கொடுக்க போறாரு. எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் உன் தலைய கொடுத்து பிரச்சனைய தீர்த்து வச்சிருக்க. நல்ல வார்த்தையா பேசுமா. நல்லதா? 11 தான் நல்ல எண்ணம். கடவுள் புண்ணியத்துல மகாராஜா உனக்கு 11000 தங்க நாணயங்களை பரிசா கொடுக்கணும். அது சொல்றதுதான் நான். என்ன அத்தையோடது. யார் என்னமா இருந்தா என்ன? அப்புறம் இந்த எண்ணத்துல எனக்கும் பங்கு இருக்கு. நீங்களே நிச்சயமா அந்த பயங்கரமான அறைக்குள்ள போய் அந்த பையனை காப்பாத்திருவீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஆமாலம்மா, மகாராஜாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால அவள் உன்னதான் பேயலுக்கு அனுப்புவாரு. மகாராஜாவுக்கு என்ன பிடிக்கும்ல, அதனால என்ன அனுப்ப மாட்டாரு, வேற யாரையாவது அனுப்புவாரு. இப்படி அபசகனமா நினைக்காதீங்க. நீங்க உங்க அறிவால எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கீங்க. மகாராஜா உங்களை தான் அனுப்புவாரு. அந்த சிறுவனை கண்டுபிடிச்சா கிடைக்க போற பரிசு உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. நாங்க கடவுள்கிட்ட உங்களுக்கு தான் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். அந்த அறைக்குள்ள போய் இது வரைக்கும் யாரும் திரும்ப வந்ததே இல்ல. ஆனா நீங்க வந்துருவீங்க. அடியே, நீ உற்சாகப்படுத்துறியா இல்ல பயம்புறுத்துறியா? பேசாம நோய்வாய்ப்பட்டாலே நல்லது. அங்க போக வேண்டிய தேவையே வராது. எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப காய்ச்சல். இது பயத்தால வந்த காய்ச்சல் தானே குருஜி? நீங்க உயிரோட இருப்பீங்களா இல்ல சொர்க்கத்துக்கு அப்படியே போய் சேர்ந்துருவீங்களா? அடதானி, பயத்துலலாம் காய்ச்சல் வந்திருக்காது. அதுக்கெல்லாம் நம்ம குருஜிக்கு சூடு சொரணெல்லாம் இருக்கணும்ல. எனக்கு ஒண்ணும் ஆளடா முட்டாளுங்களா. நான் நல்லா இருக்கேன். ஆனா அரசவையில எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லணும். இல்ல குருஜி, கண்டிப்பா நாங்க மாட்டிப்போம். எங்களால சொல்ல முடியாது. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கண்டிப்பா மருந்தோட இங்க வந்துருவாரு. ஆமா குருஜி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடி ஒரு தடவை பேய் வீட்டுக்கு உங்களை தானே அனுப்புனாங்க. இந்த தடவையும் உங்களை தான் அனுப்ப போறாங்க. அந்த அறைக்கு நீங்க தான் போக போறீங்க. இல்ல, என்னன்னாலும் சரி, நான் அங்க இனிமே போகவே மாட்டேன். அப்படி போனோம்னா நான் கண்டிப்பா உங்களை கூட கூட்டிக்கிட்டு தான் போவேன். அதுக்கு நாங்க வந்தாதானே குருஜி? ஆமா குருஜி, அந்த அறைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே எங்க உயிர் எங்களை விட்டுட்டு போயிடும். அதுக்கு பதிலா நாங்க இப்பவே ஓடி போயிடுறோம். தீர்வு கிடைச்சிருச்சு. நீ புத்திசாலிதான் தத்தாச்சாரியா. இனி அந்த அறைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் போயாகணும். ஆச்சாரியார் நிச்சயமா ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்பாரு. அவனை கண்டுபிடிச்சிட்டு உங்களை அனுப்பி வச்சிருவாரு. அவருக்கு முன்னாடியே 3 பேர் என்ன அனுப்பி வைக்கலாம் தானே பாத்தீங்க. தங்க நாணயங்களை எண்ணுனீங்களே. யோசிங்க யோசிங்க. ஒருவேளை உங்க ராமா அந்த அறைக்கு போயிட்டு திரும்ப வரவே இல்லனா யோசிங்க யோசிங்க. ஆமா, நாங்க இத பத்தி யோசிக்கவே இல்லையே. எப்படி யோசிப்பீங்க? நீங்க 3 பேர் பரிசை பத்தி மட்டும் தானே யோசிச்சீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஒருவேளை நீங்க போக வேண்டியதா இருந்தாலும் நாங்க எல்லாரும் உங்க கூட வரோம்.
என்னத்த ஆமா, நீ கவலைப்படாதலாமா. கண்டிப்பா உன் மூளைக்குள்ள ஒரு நல்ல திட்டம் இருக்கும். நீ எதை பத்தியும் நினைக்காம நல்லா தூங்கு. மத்தது நாளைக்கு பாத்துக்கலாம். அதுவும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். ராமா, சாரதாவும் அம்மாவும் சொன்னது உண்மைதான். தத்தாச்சாரியார் சபைக்கு வராம இருக்க ஏதோ காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. இனி நீதான் அந்த அறைக்கு போயாகணும். நீ என்ன ஆக போறியோ ராமா? போய் சேரதா இருந்தா நானும் உன் கூட போய் சேர்ந்து ஆகணுமே. பேய் பிசாசுங்கெல்லாம் முதல்ல குடுமையை பிடிச்சுதான் அடிக்குமா? மகாராஜா, எவ்வளவு நேரம் வீணா போயிடுச்சு. நீங்க ஏன் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க? அவனோட தொல்லை இல்லாம ஒரு இரவாவது நிம்மதியா தூங்கினேன். அவன் இன்னும் கொஞ்ச நாள் கிடைக்காம இருந்தா நல்லா இருக்கும். நீங்க எதுவும் செய்ய போறது இல்லைன்னா அப்போ நான் பண்றேன். அத கூட நானே போறேன். எங்க? என் தம்பிய தேடி போறேன். ஆமா, இது எதுக்கு? இதுக்குள்ள நான் என் தம்பிக்காக சாப்பாடு வச்சிருக்கேன். வாசுதேவன் பட்னியா இருப்பான்ல, இனி என்ன யாராலையும் தடுக்க முடியாது. நில்லுங்க. நில்லுங்க. நீங்க போக வேணாம். உங்க தம்பிய காப்பாத்துறதுக்காக நான் போறேன். ஏன் தம்பியை தேடி நீங்க எதுக்காக போறீங்க? ஏன்னா உங்களால செய்ய முடிஞ்சத என்னாலயும் செய்ய முடியும். அதுவும் உங்களை விட சிறப்பா செய்வேன். உங்க தம்பிய காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா நான் தான் போவேன். அவன் ஏன் தம்பி, நான் தான் போவேன். அவன் எனக்கும் தம்பி தானே. உனக்கும் தம்பியா? ஆமா மகாராஜா, இருக்கானே எங்க வீட்ல. அப்பா கூடவே இருக்கான். சரி, நீங்க உங்க தம்பியை போய் பாருங்க. ஏன் தம்பியை நான் தேடி போறேன். அவனை நான் காப்பாத்துவேன். அமைதி. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. நான் ஏதாவது பண்றேன். நான் குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட பதில சொல்றேன். மகாராஜா, 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 இனிமே எங்க குருஜி இங்க வரவே மாட்டாரு. இனிமே எங்க குருஜி எப்போ இங்க வரமாட்டாராம். இனி நாங்க என்ன பண்ணுவோம்? ஆச்சாரியார் வரமாட்டாரா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு நாங்க சொல்லல, எங்க குருஜி தான் சொன்னாரு. அவரு காணாம போயிட்டாராம். இனிமே அவரால எப்பவுமே வர முடியாதான். என்ன? அவர் காணாம போயிட்டதா அவரே சொன்னாரா? இது உண்மைதான் மகாராஜா. எங்களுடைய மரியாதைக்குரிய குருஜி இந்த செய்தியை உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. நான் மகா பண்டித தத்தாச்சாரியார். நம்ம நாட்டை சிறப்பா ஆள்ற நம்ம அன்பு மகாராஜாவுக்காகவும் நம்ம நாட்டுக்காக என்னோட கடமையையும் நன்றியையும் பிரதி உபகாரத்தையும் செலுத்துறதுக்காக அந்த பேய் அறைக்கு நான் போறேன். வந்தா வாசுவோட தான் வருவேன், இல்லனா நான் வரவே மாட்டேன். அப்படின்னா குருஜி உண்மையிலேயே அந்த பேய் அறைக்குள்ள போயிட்டாரா? போயிட்டாரு. ஆனா அவர் இது வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. மகாராணி சின்னதேவி, இங்க பாருங்க. நீங்க பெரிய மகாராணி, வயசுலயும் பெரியவங்க. அதனால நீங்களே போய் காப்பாத்துங்க. நான் செய்யறதை விட சிறப்பு அந்த செயலை நீங்க செய்யறதுதான். நீங்களே போங்க. எல்லா விஷயத்திலயும் நீங்க தான் சிறந்தவள். அவன் உங்க தம்பி தானே. நான் ஏன் போகணும்? நீங்களே போங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்களே போங்க. நான் ஏன் போகணும்? நீங்களே போங்க. நான் தான் நீங்க போங்கன்னு சொல்றேன்ல. நீங்களே போங்க. அமைதி, அமைதி. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. நான் இருக்கும்போது இங்க யாரும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. தப்பிச்சிட்டாராமா? மகாராஜாவே போக போறாரா? பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா,
அந்த அறைக்குள்ள நீங்க தான் போக போறீங்க. மகாராஜா, நானா மகாராஜா? இல்ல இல்ல, என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணா, கவலையே படாதீங்க. ஏன்னா அங்க நீங்க தனியா போக போறதில்ல. அப்படியா? அப்படின்னா நீங்களும் என் கூட வர போறீங்களா? என்னுடைய வாழ்த்துக்கள் உங்க கூடவே வரும் ராமகிருஷ்ணா. இல்ல மகாராஜா, அது பூட்டின அறைக்குள்ள போனா எனக்கு எப்பவுமே மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடும். என்னால சுவாசிக்க முடியாது. அப்புறம் இருட்டுல எனக்கு கண்ணு கூட தெரியாது மகாராஜா. இன்னைக்கு எனக்கு உடம்பு வேற சுத்தமா சரியில்லை மகாராஜா. அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணா, அப்படியே செய்யற மகாராஜா. நானே போயிட்டு வரேன். அருமை, சந்தோஷமா இருக்கு. ராமா, இந்த தர்பாரையும் உன் நண்பர்களையும் கடைசியா ஒரு தடவை பாத்துரு. இனி இவங்களை பார்க்கவே முடியாது. இந்த பூட்டை எப்படி உடைக்கிறது? இங்க அக்கம் பக்கத்துல உதவி பண்ண கூட யாரும் இல்லையே. அம்மா, சாரதா, குண்டப்பா எனக்கு உதவி பண்றதா சொன்னாங்க. ஆனா யாருமே வரல. இவங்க யார் வர மாட்டாங்கன்னு எனக்கு முதல்லயே தெரியும். இப்படி எல்லாருமே சேர்ந்து தனியா இப்ப இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்களே. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு முதல்லயே தெரியும். முடிஞ்சா இந்த பூட்டை உடைக்க எனக்கு உதவி பண்ணுங்களேன். நீங்க எல்லாம் எனக்கு உதவி பண்ணதானே வந்திருக்கீங்க. உதவி பண்ணதான் வந்திருக்கோம். இது புடி, பூட்டா உட. புடி. ஒரு பூத்த கூட ஒதுக்க முடியல. நீ எப்படி உள்ள போற? அப்படியா? சரி வா, நீ ஓட. நீ ஓடடா. இந்த மாதிரி வேற சின்ன பசங்க செய்யக்கூடாது. திரும்ப பயிற்சி பண்ணு. நீ ஓட. ஆம்பளை மாதிரி நடந்துக்கோலாமா? ஆம்பளை மாதிரி நடந்துக்கோ. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. அதுதான் ராமா, நீ ஒரு ஆம்படைன்னு இன்னைக்கு நிரூபிச்சிட்ட. அப்ப இதுவரை நான் யாரு? ஆம்படைதான். ஆனா இது வரைக்கும் உன்னோட வீரத்தை காட்டினது இல்லையே. இப்ப அப்படியே அந்த கதவை தந்துட்டு அப்படியே அந்த பேய் அறைக்குள்ள போயிடு. அப்படியா? நீ ரொம்ப அவசரப்படுற. வா 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 வா, உள்ள வா. நீ வா. வா. நான் சின்ன பையன்ல, நீ தைரியமா தரலாமா? நீங்க ஏன் பின்னாடி போயிட்டீங்க? எனக்கு உதவி பண்ணதானே வந்திருக்கீங்க. உதவி பண்ணதான் வந்தோம். அதனாலதான் தடிய குடுக்குறோம். இப்ப நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். நான் என்னோட வாழ்த்துக்கள் மட்டும் சொல்றேன்ப்பா. நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். ஒரு அன்பான, அழகான, திறமையான, சத்தியவான் சாவித்திரி மாதிரியான மனைவியோட வாழ்த்துக்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணும்.
எடுங்க. உன் தலையில இருக்கிற பூவையா? இல்லங்க, அத்தையோட தடி எடுங்க. அது உள்ள உங்களை காப்பாத்தும். கொடுங்க. இன்னும் ஏண்டா நிக்கிற? உள்ள போடா. நான் இல்ல, அத்தை தான். போறேன். எங்க உள்ள போங்க. போறேன்ல. போங்க. போயிட்டேன். இந்த மாதிரி இருந்த இடத்துக்கு என்னால எப்பவுமே போக முடியாது. என்ன தனியா தள்ளி விட்டுட்டீங்களே, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். அடச்ச, நாம நினைச்ச மாதிரி பயந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவுமே இல்ல. ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா, அட எவ்வளவு மணிங்க. ஆஹா, இங்க லட்டு கூட இருக்கே. ஐயோ அத்தை, நில்லுங்க. லட்டு மட்டும் இல்ல, அழகான மாங்காய் மாலையும் இருக்கு. என்னது? எங்க? ஒன்னையுமே காணோம். மணி எங்க? லட்டு எங்கடா? மாங்காய் மலன்னு சொன்னீங்க, எங்க? குண்டப்பா, இங்க பாரு. இதுதான் உன்னோட மணிங்க. அப்புறம் அம்மா, இதுதான் லட்டு, சாப்பிடுங்க. அப்புறம் உன் மாங்காய் மாலை இதோ இங்க இருக்கு, எடுத்து போட்டுக்கோ. கேடி, உருப்படாதவனே, சூழ்ச்சிக்காரா, நீ எங்களை நல்லா ஏமாத்திட்ட. நாம இங்க இருக்க கூடாது. வாங்க போலாம். ஐயோ, இது ஏன் திறக்க மாட்டேங்குது? இது வழியா வெளியில இருந்து உள்ள மட்டும்தான் வர முடியும். வெளியில யாரும் போக முடியாது. ஐயோ ராமா, என்னடா ஆச்சு? சூழ்ச்சி, பெரும் சூழ்ச்சி. நீங்களும் அதே சூழ்ச்சி தானே பண்ணீங்க? இல்ல, அதை விட பெரிய சூழ்ச்சி, குருஜியோட சூழ்ச்சி. அவர் இந்த அறைக்குள்ள வரவே இல்ல. உங்களுக்கு எப்படி அது தெரியும்? கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்தி பாரு. பூட்டை நான் தான் உடைச்சேன், கதவை நான் தான் திறந்தேன். அப்படின்னா முத ஆள இந்த அறைக்குள்ள வந்தது நான் தானே. குருஜி இந்த அறைக்குள்ள வரவே இல்ல. இத பூட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் யோசிக்கல? நான் பயந்து போயிருந்தேன்ல. என்னலாமா இருந்தாலும் உன்னை விட ரொம்ப கேதியா இருக்கா. ஐயோ, நான் உங்க 3 பேரையும் தான் ஏமாத்தினேன். இருட்டுல நீங்க கூட இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். ஆனா குருஜி மகா மந்திரிய, மகாராணிய, மகாராஜாவ, ஏன் இந்த மொத்த நாட்டையும் சூழ்ச்சி பண்ணி ஏமாத்திட்டாரு. பொய்யா ஒரு மடலை எழுதி அவரை ரொம்ப பெரிய தேச பக்தனா, மா வீரனா காமிச்சிட்டு எல்லாரையும் குருஜி பெரிய முட்டாளாக்கிட்டாரு. எல்லாரும் பெரிய முட்டாளுங்க. என்னுடைய அன்பு மடலை படிச்சு எல்லாரும் ஆடி போயிருப்பாங்க. அவ்வளவுதான். இனி அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் சரியான நேரத்துல போய் அங்க எல்லா பரிசையும் நான் மொத்தமா அள்ள போறேன். அப்புறம் என்னுடைய இந்த சூழ்ச்சியில உன்னுடைய பங்கு என்னன்னு தெரியுமா? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்க வரவே இல்லை. ஆனா நீங்க தான் வந்துட்டீங்களே. அடடா, அது உனக்கு மட்டும் தானே தெரியும். அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா யார்கிட்ட இல்லன்னு சொல்லணும்? அச்சோ, எல்லார்கிட்டயும் தான் சொல்லணும். நான் ஒரு மாய பறவை. இங்க இருக்கிற யார் கண்ணுக்கும் நான் தெரியவே மாட்டேன். என்ன? நீங்க பறவையா? ஆனா நீங்க பறந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஓ சௌதாமினி, சௌதாமினி. உதாரணத்துக்கு சொன்ன, நீ என்ன பார்க்காத மாதிரியே அவங்க எல்லார்கிட்டயும் நடிக்கணும். ஏமா எழுந்து அந்த பக்கமா திரும்பி நிக்கிற? ஏதாவது சொல்ல. என்னையே நீ பார்க்க மாட்டேங்கிற சௌதாமினி, ஏதாவது பேசு. நீங்க தானே என்கிட்ட யார் வந்து கேட்டாலும் நீங்க இங்க இல்லாத மாதிரியே நடந்துக்க சொன்னீங்க. அததான் நானும் பண்றேன். என்கிட்ட அப்படி நடந்துக்க வேணாம், மத்தவங்க கிட்ட நடந்துக்கிட்டா போதும். வெளியாளுங்க யாராவது வந்தா அவங்க எதிர்க்க என்ன நீ பார்த்தா மாதிரியே காமிக்காம இருந்தா போதும். சரி, சுத்தம் பண்றவங்க வந்தா கூடவா? அப்புறம் அந்த பால்காரர் ஐயோ, வந்தாருன்னா? பால்காரன், வெண்ணக்காரன், தயிர்காரன், நெய்காரன், தக்காளி விக்கிறவன், இஞ்சி விக்கிறவன், பூண்டு விக்கிறவன், காய்கறி விக்கிறவன், சலவைக்காரன், யார் வந்தாலும் நடிச்சாகணும்.
அவங்க யாருக்கும் நான் இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. அப்ப அந்த சமையல்காரர் வந்தா அட அந்த சமையல்காரன் வந்தா கூட அம்மா அந்த சமையல்காரன் வந்தா கூட சொல்லாத. இல்ல வேணாம். சமையல்காரன் வந்தா அவங்க கிட்ட 2 பேருக்கு சமைக்க சொல்லு. இல்ல 4 பேருக்கு சமைக்க சொல்லணும். புரியுதா? எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசிக்குது. நான் போய் அவர்கிட்ட உங்களுக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு சொன்னா நீங்க இங்க இருக்கீங்கங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடும். எனக்கு பசிக்கவே இல்ல. உனக்கு 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 தான் பசிக்குது. அப்படிதான் சொல்லணும். அப்பதான் எனக்கும் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? புரிஞ்சுதா? சாப்பாடு எப்படி இருக்கு மகாராஜா? அருமை அருமை, எல்லாமே ரொம்ப சுவையா இருக்கு. அதுவும் என் தம்பி வாசுதேவனை நேத்து ராத்திரியில இருந்து காணும். நீங்க என்னடானா இங்க சுவையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இல்ல மகாராணி சின்னதேவி, நான் இந்த வயிற்று பசிக்காக தான் சாப்பிடுறேன், ருசிக்காகலாம் இல்ல. அப்படியா? அப்படி எதுக்கு மகாராஜா சாப்பிடணும்? இல்ல அது என்னோட வயிறு நிறைஞ்சாதான் என் மூளை நல்லா வேலை செய்யும், அதனால தான் சாப்பிடுறேன் மகாராணி. அப்பதான் உன் தம்பி வாசுதேவனை, இளவரசன் வாசுதேவனை அந்த அறையை விட்டு எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு யோசிக்க முடியும். உங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா உன் தம்பி மேலையும் அந்த பூட்டின அறை மேலயும் நம்பிக்கை இல்ல. அங்க என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. இப்ப இந்த அறைக்குள்ள என்ன ஆக போறேனே தெரியல. ஆக வேண்டியதெல்லாம் ஆயிடுச்சு. இனி செய்ய வேண்டியதை நாம தான் செஞ்சாகணும். ஏன்னா வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம். இனி ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். நமக்கு நம்ம உயிர் மேல ஆசை இருந்தா முதல்ல இளவரசர் வாசுதேவனை தேடி ஆகணும். இங்க சும்மா பயந்து போய் நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. குண்டப்பா, நான் தீப்பந்தத்தை எடுத்துட்டு வரேன். நீ நல்ல பெரிய 2 கல்லை எடுத்துட்டு வா. அம்மா, உங்க கம்ப பிடிங்க. சாரதா, ஓ மாங்காய் மாலையை எடுத்துக்கோ. இந்த பந்தம் வரவே மாட்டேங்குதே. ராமா, இல்ல ராமா, நான் வேணா உனக்கு உதவி பண்றேன். வேண்டாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஐயோ, என்னாச்சு அம்மா? சாரதா, என்னாச்சு? என்ன ஆச்சு? எனக்கு உதவி பண்ண வராதீங்கன்னு தான் நான் சொன்னேன். நீங்க எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க. ஏன் உங்க யார் குரலும் கேட்க மாட்டேங்குது? கல்லு எப்படியாவது எரிஞ்சிருப்பா. எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சு. அம்மா, கடவுளே, இத பார்த்தா பயங்கரமான சுரங்கம் மாதிரி தெரியுதே. அந்த சின்ன பையன் வாசுதேவன் பாவம் என்ன நிலைமையில இருக்கானோ. அம்மா, வாசுதேவா, பூரா தேவையில்லாம பயந்துட்டாராமா. இது இந்த மாதிரி புழு பூச்சிங்க இருக்கிற சாதாரண குகைதான். சாரதா,
குண்டப்பா குண்டப்பா அம்மா அம்மா சாரதா அம்மா சாரதா குண்டப்பா இல்ல ஐயோ இந்த குகை சாதாரண குகையே இல்ல 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 பயங்கரமானது பயமானது இல்ல இல்ல பயமானது மட்டும் இல்ல இங்க பேய் இருக்கிற இடம் எலும்பு கூடு கூட பேசுது. எலும்பு கூட பேசல, நான் தான் பேசுறேன். திரும்பி பாருடா. எலும்பு கூட விட நீங்க தான் பயமுறுத்துற மாதிரி இருக்கீங்க. உங்களை பார்த்தாலும் பயமா தான் இருக்கு. பயத்துல எங்க உயிர் போறதுக்குள்ள இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ரொம்ப பயமா இருக்குடா. அப்படியா? சரி, நான் என்னோட மந்திரக்கோலை எடுத்து உங்களை இங்க இருந்து நான் வெளியில கூட்டிட்டு போயிடுறேன். ஏன் அவன் மந்திரக்கோலை வச்சுக்கிட்டு இப்படி தாமதப்படுத்தின? இவன் கேலி பண்ணிட்டு இருக்கான். இங்க பயத்துல நம்மளோட உயிர் போயிட்டு இருக்கு. இவன் என்னடா கேலி பண்ணிக்கிட்டு இருக்கான். நாம எல்லாரும் ஒன்னா இருந்தும் இவ்வளவு பயமா இருக்குதே. பாவம் அந்த வாசுதேவன் என்ன பாடுபடுறானோ. என் தம்பி ராத்திரி முழுக்க அங்க என்ன பாடுபடுறானோ. பாவம், அவனால அங்க நிம்மதியா தூங்க கூட முடியல. பாவம், அந்த அறைக்குள்ள அவன் எங்கெங்கெல்லாம் தனியா சுத்திட்டு இருக்கானோ. ஐயோ மகாராஜா, ஆனா உங்களுக்கு என்னடானா என் தம்பிய பத்தி எந்த கவலையும் இல்ல. ஐயோ, நீ என்ன சொல்ற மகாராணி? எப்படி நீ அந்த மாதிரி சொல்லலாம்? என்னோட அரசவையோட முக்கியமான 2 ஆட்களை அவனை தேட அனுப்பியிருக்கேன். ஆனா நீ எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ற. எனக்கு பயங்கரமான கவலை இருக்கு. அதனால நம்ம கவலைப்பட்டு அவன் நம்மள நோக்கியே வர மாதிரியே தோணுதே. மகாராஜா, நம்ம வாசுதேவ வந்துட்டா மகாராஜா. நான் தான் எங்கேயுமே போகலையே. நீங்க என்ன சொல்றீங்க? அதான் அந்த பயங்கரமான அறைக்கு நீ போனியே. எந்த அறைக்கு? அதான் நீ விளையாடிக்கிட்டு இருந்தியே. ஓ, அங்கயா? அதுக்குள்ள நான் போகவே இல்லையே. நீ போகவே இல்லைன்னா உன்னோட ஆடை மட்டும் எப்படி? அதுவா, அந்த அறைக்குள்ள என்னோட பந்து விழுந்துருச்சு. அப்புறம் என் ஆடையோட உதவியால நான் அந்த அறைக்குள்ள போகலான்னு முயற்சி பண்ணேன். ஆனா போக முடியல. அதுக்கப்புறம் நான் என்னோட அறைக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். நீ அதுக்குள்ள போகவே இல்லையா? இல்லையே. நீ ஏன் போகவே இல்ல? மகாராஜா, நீங்க ஏன் இப்படி வாசுதேவன் மேல கோவப்படுறீங்க? இவங்க போகாதது நல்லது தானே? தப்பிச்சிட்டான்ல. இவன் தப்பிச்சிட்டான், ஆனா நான் மாட்டிக்கிட்டேன்ல. எப்படி மகாராஜா? இவன் அறைக்கு போய் தூங்கிட்டான், ஆனா அவங்க அங்க மாட்டிக்கிட்டாங்களே. குருவும் ராமகிருஷ்ணரோட குடும்பமும். இனி அந்த அறைக்கு நான் தான் போய் ஆகணும். இல்ல, நான் இல்ல, நம்ம வீரர்களை அனுப்பி. இல்ல வேண்டாம் மகாராஜா, நீங்க அப்படி எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க இப்போ வீரர்களை அங்க அனுப்புனா எல்லாரும் நம்ம வாசுதேவனை பத்தி என்ன நினைப்பாங்க? போனவங்க எல்லாரும் நல்லபடியா திரும்பி வரலன்னா மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? மகாராஜா, எல்லாரும் நல்லபடியா வந்துருவாங்க. நீங்க தான் உங்களுக்கு பண்டித ராமகிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அது உண்மைதான். ஆனா அவங்க எல்லாரும் திரும்ப வர வரைக்கும் நாம இளவரசன் வாசுதேவனை இங்க அறைக்குள்ளதான் மறைச்சு வச்சு ஆகணும். இளவரசே வாசுதேவா, இப்ப நீ எங்க போற? எல்லாரும் திரும்ப வர்ற வரைக்கும் இந்த அறைக்குள்ளதான் நீ மறைஞ்சிருந்தா. ஆமா. இல்ல,
எனக்கு பசிக்குது. உனக்கு இல்ல உனக்கு பசிச்சா கூட நீ இந்த அறையிலே இரு. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் இந்த அறைக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ என்ன கேட்டாலும் இங்க கிடைக்கும். அப்படியா? நான் எது கேட்டாலும் கிடைக்குமா? ஆமா, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்க சொல்றேன். அப்படின்னா சரி. முதல்ல எனக்கு கல்யாண சாப்பாடு வேணும். கல்யாண சாப்பாடு வேணுமா? இல்லனா நான் வெளியே போயிடுவேன். அப்படியா? இப்ப நீ என்னையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா என்ன? ஆமா. அப்ப சரி. ஒரு இளவரசனா இப்படிதான் இருக்கணும். உனக்காக இந்த அறைக்கே நான் கொடுத்து விட சொல்றேன் கல்யாண சாப்பாட்டை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.